டப்புன்னு சைக்கிளை விட்டு விழுந்து எந்திரிச்சு சீமா நிப்பாட்டுட்டான். 100 ரூபா குவாட்டர் 110 ரூபா விட்டான். ஒன்னத்துக்கு உதவாத பதவியை வச்சு அப்படி பல லட்சம் கோடி கொள்ளை அடிச்சு வச்சிருக்கிறீங்க. ஒன்னத்துக்கு உதவாத பதவி அடைகிறதுக்கு எதுக்கு பிரசாந்த கிஷோருங்கிற அந்த வெங்காயத்தை கூட்டிட்டு வந்தீங்க? அவனே ஆரிய பிராமணன் தான், அதுவும் பீகாரிய பிராமணன். இங்க இருக்கிற பிராமணனாலும் சரி விடுறா, நம்மால்னாது இருக்கும். நாங்க பெருசுங்க 2பா. அது ரெட்டலையில நிக்கணுப்பா இல்ல உதயசூரியன்ல நிக்கணுப்பா, அது ஓகேங்க. தெருவில் வச்சிருக்கிற பெட்டி கடை திமுக ஒரு மெயின் ஸ்டோர். ஜாதியை கூட்டிக்கிட்டு அவன் ஜாதியை கூட்டிக்கிட்டு இந்த மதத்தை கூட்டிக்கிட்டு அந்த மதத்தை கூட்டிக்கிட்டு அப்புறம் ஐயா நமக்கு ஏதாவது போட்டு கொடுங்கய்யா. அங்க ஒண்டி கருணாநிதி அடமானம் வச்சு பேரனுக்கு மகனுக்கு அப்புறம் இன்னொரு மகனுக்கு பேரனுக்கு எல்லாத்துக்கும் மந்திரி வாங்கிட்டு வந்து அந்த உளவுத்துறை போடுதுங்க ரிப்போர்ட். பிரபாகரன் என்ற பெயரை உச்சரிக்கும் போது இளைஞர்கள் பெரும் எழுச்சி கொள்கிறார்கள். திருட்டு பேரு மந்திரம் மட்டும் சுவாக இல்ல, எல்லாம் சுவாக தான். சுவாக 10,000 கோடி சுவாக, 1,75,000 கோடி சுவாக. திமுக காரங்களா இருக்கட்டும் அதிமுக காரங்களா இருக்கட்டும், அது காங்கிரஸ் பாரதிய ஜனதா, நீங்க எல்லாம் தான் அதிகாரத்தில் இருந்திருக்கிறீங்க. யாராவது ஒருவர். மற்றபடி துணை இணை கட்சிகளை பற்றி பேசி பயன் இல்லை, நம்ம அதை பேச போறதும் இல்லை. நம்ம எப்பவுமே சண்டை மெயின் ரவுடியோட தான். இப்ப திமுக பின்னாடி இருந்து பேசுறதுல இலக்கைகள் எடுபடிகள். இப்ப நீ யார் ஆதரிச்சு பேசுற? ஸ்டாலினை தானே. நீங்க யார் ஆதரிச்சு பேசுறீங்க? திமுக ஐயா ஸ்டாலின் ஆதரிச்சு பேசுறீங்க. நீங்க யார பேசுறீங்க? அவரை. வாங்க மெயின் ரவுடி, நீங்க செஞ்ச சாதனை என்ன சொல்லுங்க, சொல்லுங்க. ஒண்ணு கருணாநிதி மகனா இருந்ததுனால கட்சிக்கு தலைவராகி, ஜெயலலிதாங்கிற ஒரு மனுஷி இல்லாதனால வழியே இல்லாம முதலமைச்சர் ஆயிட்டீங்க. வேற வழி வேற ஏதாவது இருக்கா? வேற ஏதாவது சாதனை இருக்கா? சாதனைங்கிறது நாங்க செய்யறது சாதனை. வெறும் ஏழை எளிய பாட்டாளி வர்க்க மக்களை மட்டும் பின்புலமாக வைத்துக் கொண்டு தனித்து தேர்தலை பொருளாதார வலிமையின்றி ஊடக வலிமையின்றி எந்த அரசியல் பின்புலமும் இன்றி இந்த நாட்டில் அரசியல் கட்சியை உருவாக்கி தனித்த ஒரு கோட்பாடு, கொடி, கொள்கை, ஒரு தலைவன், ஒரு பாதை, ஒரு பயணம் என்று வகுத்து கொண்டு 10 ஆண்டுகளுக்கு கடந்து இன்னைக்கு பயணம் செய்து 31 லட்சம் மக்களின் நம்பிக்கையை பெற்று வாக்காக பெற்று இன்னைக்கு தனித்த ஒரு பேராற்றலாக நிற்கிறோம் என்றால் இது சாதனை. உங்க ஆழ்மனதை தொட்டு சொல்லுங்கள் திராவிட முன்னேற்ற கழக தோழர்களே, அதன் தலைவர் பெருமக்களே. ஐயா கருணாநிதி அவர்களின் மகன் என்று மட்டும் இல்லை என்றால் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த நாட்காலி சாத்தியப்பட்டிருக்குமா? அந்த இடத்துக்கு வந்திருக்க முடியுமா? அந்த கட்சியில் எவ்வளவோ ஆற்றல் கொண்ட இளைஞர்கள் இருக்கும்போது ஸ்டாலின் என்பவருடைய மகன் என்பதாலேயே அவர் இளைஞர் அணி செயலாளராக நியமிக்கப்படுகிறார். அவரே இந்த கட்சியின் தலைவராக வருவார் என்பது உங்க எல்லோருக்கும் தெரியும். நான் ஒரு சோசியம் சொல்றேன், தம்பி உதயநிதி ஸ்டாலின் திமுகவின் தலைவராக வருவார். எப்படின்னா கணிச்சிங்கன்னு? அதானடா நடக்குது 50 வருஷமா. இதுல என்ன கணிக்கிறது இருக்கு? உங்களுக்கு தெரியுமா? ஐயா ராஜீவ்காந்தி திருப்பரம்பத்தூரில் இறுதியாக பேசிய உரை, மரணத்திற்கு முன்பு கொஞ்சம் முன்பு இறுதியாக அதுக்கு பேசுறது, அதுக்கு முன்னாடி அவர் பேசிய உரை ஒன்று இருக்கு, வலைவழியில் இருக்கு, தட்டி பாருங்க. அவர் இறந்துறாரு, அதுக்கு முன்னாடி அவர் பேசிய உரை என்ன தெரியுமில்ல? ஐ வாஸ் worried, காங்கிரஸ் வாஸ் worried, டிஎம்கே கரப்ஷன், கிரைம் அண்ட் நெப்போட்டிசம். ஊழல், இந்த கிரைம்னா என்ன? கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, சமூக குற்றம், பிறகு வாரிசு அரசியல். இந்த வாரிசு அரசியல் அவர் சொல்லக்கூடாது, ஏன்னா அவர் பரம்பரையும் அதான் செஞ்சுட்டு வருது. இது 3 தான் திமுக பேசுனது இருக்கு, விலைவெளியில இருக்கு, இன்னும் இருக்கு. இதை நாம யோசிச்சு புண்ணியம் இல்ல, காங்கிரஸ்காரங்க தான் யோசிக்கணும். உன் தலைவர் மரணத்துக்கு முன்னாடி பேசின மரண வாக்கும் போலாது, அதையாவது மதிச்சு நடங்கிறோம். இந்த கட்சிகளுக்கு என்ன கோட்பாடு இருக்கு, கொள்கை இருக்கு? 50 ஆண்டுகளை நாங்க இதை சாதிச்சோம்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நாங்க தான் அதை செஞ்சோம், அதுக்கு தாயா ஓட்ட போட்டு உன்னை முதலமைச்சர் ஆகி இருக்கு. அது கூட செய்யலைன்னா அதுக்கு எங்க போன? அங்க எதுக்கு அந்த நாற்காலிக்கு போன? பல்லாங்குழி அடவா? எதுக்கு? நாங்க தான் படிக்க வச்சிட்டோம் பூரா பேரை. அப்ப நாங்க தான் குடிக்க வச்சோம்னு ஒரு தடவை சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்க மனச்சான்றை தொட்டு சொல்லுங்க, படிக்க வச்சது நீங்களா காமராஜரா? உண்மையே சொல்லுங்க, உண்மையே சொல்லுங்க. படிக்க வச்சவன் காமராஜர், எல்லாரையும் குடிக்க வச்சது நீங்க. அவன் ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வச்சான், நீங்க தெருவுக்கு 2 டாஸ்மார்க் திறந்து குடிக்க வச்சீங்க.
சரி சரி சரி. கடை முடுறதுக்குள்ள போயிட்டு வா. போயிட்டு வா. இது புதுசு இல்ல, கூட்டத்துக்கு 2 பேர் இருப்பான். அவன் போதை இருக்குல்ல, அதுக்கு நம்மளை ஊறுகாய தொட்டுக்கிடுவான். இது பழகிட்டது. ஒவ்வொரு கூட்டத்திலையும் எதிர்கொள்றோம்ல. இப்படி சில பேர் நின்று கூடவே பேசிட்டு வருவான். அதான் அதான் அப்படிதான். சரியா சொல்ற. அப்படிதான். அவனுக்கு அதான் முடியுது. அவன் ஆச்சாமே அப்படி வெளிக்காட்டுறான். இது ஒண்ணு புதுசு இல்லையே. சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். திருநெல்வேலியில பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப உச்சி வெயில். அது மக்கள் எல்லாம் மரங்களுக்கு இடையில். நான் அதை பத்தி கவலைப்படாம ஒரே ஆளு வெயில நின்று பேசிட்டு வேர்த்து கொட்டுது. எனக்கு தெரியுது ஒருத்தர் வேகமா சைக்கிள்ல என்னை நோக்கி வர்றான்ட்டு. சொன்னால அவனையும் பார்க்குது என்னையும் பார்க்குது. டப்புன்னு சைக்கிளை விட்டு விழுந்து எந்திரிச்சு சீமா நிப்பாட்டுன்ட்டான். ஏதோ பிரச்சனை இருக்கு அவனுக்கு. என்னன்னு கேட்டேன். வா இறங்க கூட சொன்ன. எங்க பாரு கூப்பிடுற பேசிட்டு இருக்கிறவனு. சுமார் உனக்கு தெரியாது. 100 ரூபா குவாட்டர் 110 ரூபா வாங்கிட்டான். நீ வந்து கேட்டு வா. நீ வந்து கேட்டாதான் சரியாகும். 110 ரூபா வாங்கிட்டான். இந்த பையனை வந்து கேளு. சனமெல்லாம் சிரிச்சு போப்பாக்கிட்டு என்னப்பா நீ. பல இது மாதிரி நிறைய அனுபவம் இருக்கு. அது மாதிரி இது ஒண்ணு. படிக்க வைத்தோம் என்று இவர்கள் நம்மளை பேசுவது மாதிரி ஒரு ஏமாற்று எதுவும் இல்லை. தமிழர்கள் மிகப்பெரிய அறிஞர் பெருமக்களை என்று ஒரு பெருத்த பேரினம் இது தமிழினம். நீங்க படிச்சீங்க, இவர் படிச்சாரு, இவர் முதுகலை பட்டம் பெற்றிருக்கிறாரு, அவர் பல்கலைக்கழக ஆய்வு மாணவர். அவர் எல்லாம் இவங்கெல்லாம் என்ன படிச்சோங்கிறீங்க? நான் என்ன படிச்சேன்? திருக்குறள் படித்தேன், சிலப்பதிகாரம் படித்தேன், மணிமேகலை படித்தேன், சிவக சிந்தாமணி படித்தேன், ஐங்குறுநூறு படித்தேன், 18 படித்தேன், அகநானூறு, புறநானூறு, கலித்தொகை, இதெல்லாம் படித்தோம். ஆத்திசூடி படித்தோம், பாரதியை படித்தோம், எல்லாத்தையும் படித்தோம். நம்ம பாவேந்தன் பாரதிதாசன் எழுச்சி பாக்களை படித்தோம். இதெல்லாம் படித்தோம். பாவலரேறு பாக்களையும் படித்தோம். அதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த காப்பியங்கள் எல்லாம் படித்தோம். நான் கம்பராமாயணம் படித்தோம், சிலப்பதிகாரம் படித்தோம், இதையெல்லாம் படித்தோம். ஆனா இன்று வரை படித்துக் கொண்டிருக்கிறோம். பல்கலைக்கழகங்களில் முதுகலை படிக்கும் போது இதைதான் படிக்கிறோம். பல்கலைக்கழகங்களில் பாடமாக இருக்கிற இந்த காப்பியங்களை இலக்கியங்களை படைத்த நமது முன்னோர்களை படிக்க வைத்தது யார்? இந்த திமுகவா? யோசிச்சு பாருங்க. இந்த திமுகவா? இந்தியாவிலேயே அதிக கல்வி அறிவு பெற்ற மாநிலம் கேரளா. 199 விழுக்காடு கல்வி அறிவு பெற்ற மாநிலம். அங்க படிக்க வச்சது திமுகவா? இதையே சொல்லி நாங்கள் இல்லை என்றால் சீமான் எல்லாம் இப்படி பேசியிருக்க முடியுமா? இன்னும் கூட நல்லா பேசியிருப்பேன். நாங்க தான் அவரை படிக்க வச்சோம். டேய், பனைமரத்தை வித்துட்டு பசுமாடை வித்துட்டு சொத்தை அடமானம் வச்சு படிக்க வச்சது எங்க அப்பன். இவங்க படிக்க வச்சாங்களாம். நம்மளை படிக்க வச்சவங்க ஐயா ஸ்டாலினை கொஞ்சம் நல்லா படிக்க வச்சிருந்திருக்கலாம். பார்த்து படிக்கும் போதாவது பிள்ளை இல்லாம படிப்பா என்ன சொல்லி இருந்திருக்கலாம். என்னத்தையாவது பேசி ஏமாற்றி நாங்க தான் படிக்க வச்சோம். சமூக நீதி காத்துட்டோம். என்னவோ நீதிங்க, நான் தான் கூப்பிடுற நேரடி விவாதத்துக்கு வான்னு. நீ காப்பாற்றி வைத்திருக்கிற சமூக நீதி என்ன சொல்லு? என்ன சமூக நீதியை காப்பாற்ற துடிப்பவ ஒருவன் சாதிவாரி கணக்கெடுக்கணும். முதல்ல அது செய்யணும்ல. ஒரு நோயாளி வந்தா ஒரு மருத்துவர் என்ன செய்துன்னு கேட்டு தலைவலிக்குது இருந்தா மாத்திரைன்னு கொடுக்க மாட்டான். படுங்க, கையை காட்டுங்க, பல்ஸ் சரியா, பிபி செக் பண்ணு, ப்ரெஷர் செக் பண்ணு, நாக்க திறங்க, வாயை காட்டுங்க, நாக்க நீட்டுங்க, ஒரு லைஃப் வலிச்சு வச்சு பார்ப்பான். படுங்க, டெட்டாஸ்கோப் எடுத்து நெஞ்சில முதுகுல திரும்புங்க, சோதிப்பான். என்ன செய்து நடக்கும்போது மயக்கம் வருதா, நல்ல உறக்கம் வருதா, பசிக்குதா, ஒவ்வொன்னா கேட்பான். மருத்துவர்கள் கேட்பாங்க. எல்லா சோதனையும் முடிஞ்சு, தலைவலிக்குது, எவ்வளவு நாள் வலிக்குது,
ஒரு பக்கத்தில் வலிக்குதா, ரெண்டு பக்கம் வலிக்குதா, தொடர்ந்து வலிச்சுக்கிட்டே இருக்கா, விட்டு விட்டு வலிக்குதா? இது எவ்வளவு கேள்வி கேட்டு அதற்கு பிறகு மருந்து கொடுப்போம். வந்த உடனே தலைவலியா, இந்தா இது சாப்பிடு சரியா போகும். வயிற்று வலியா, இந்தா இது சாப்பிடு சரியா போகும். அப்படி சொல்றதெல்லாம் மருத்துவம். சமூக நீதினா என்ன? சமூக நீதி குடிவாரி கணக்கெடுக்கணும். நான் ஒரு சாதி கட்சியின் தலைவன், நாங்க மொத்தம் 10,000 பேர் இருக்கோம், எங்களுக்கு ஏதாவது பார்த்து போட்டு கொடுங்க, நான் பேசுவேன். அப்படியா பேசுவேன்? 1 கோடி, நாங்கள் 1 கோடி, அப்படிதான் பேசுவேன். என் ஜாதியை வச்சு ஆவாரம் பண்ணி பிழைக்கணும்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணுவேன்? தெய்வ திருமகன் ஐயா முத்துராமலிங்க தேவர் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, நல்லவனை சாதி பயன்படுத்திக்கிறோம், கெட்டவன் சாதியை பயன்படுத்திக் கொள்வான். இந்த கோட்பாடை புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு சான்று சொல்றேன். அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன் நாம சொல்றோம். ஒவ்வொரு தடவையும் ராஜராஜ சோழன் அருண்மொழி சோழனுடைய விழாவுக்கு நீங்க வாங்க, சுவரொட்டி வரிசையா தஞ்சை உழுக்க ஒட்டியிருக்கோம். ராஜராஜ உடையார், ராஜராஜ தேவர், ராஜராஜ வன்னியர், ராஜராஜ தேவேந்திரர் ஒட்டியிருக்கா இல்லையான்னு மட்டும் பாருங்க. என்னோட வந்தவங்களுக்கு தெரியும், வேணா நீங்க பாருங்க. அதை எடுத்து கூட படங்கள்லாம் இருக்கு, இல்ல இன்னொரு முறை கூட போய் பாருங்க. இந்த சுவரொட்டிகளுக்கு இடையே ஒரு பெரிய சுவரொட்டி இருக்கு. அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன் என்ற தமிழ் பெரும் பாட்டன் அப்படின்னு போட்டிருக்கு. கீழே என்ன போட்டிருக்கு? நாம் தமிழர் கட்சி என்று போட்டிருக்கு. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் என் இனம் சார்ந்த என் இனம் முன்னோன்னு பார்க்க முடியல அவங்களால. அவன் ராஜராஜன் பெரிய வீரனாடா, அவன் நம்மால தாண்டா இருப்பான், நம்மால. ஏ இவன் யாரா, இவன் யாரு, அவன் எங்காலு. எங்கால என்ன நினைக்கிறாங்கிற பூரா போஸ்டர்ல ஒட்டி வச்சிருக்கான் எங்காலுன்ட்டு. நான் அப்படியாவது ஒட்டுங்கடான்னு இருக்கேன், தயவு செய்து ஒட்டிட்டு போங்கடா. இது ஒரு கொடுமை. அப்ப நல்லவனை பயன்படுத்திப்பான், கெட்டவன் என்ன பண்ணுமா? சாதியை பயன்படுத்திப்பான். எனக்கு பின்னாடி பெரிய கூட்டம் இருக்கு தெரியுமில. ஐ எம் நாட் அ சிங்கிள், பெரிய கேங் இருக்கு. அப்ப என்ன பண்றது? இவன் பயந்துகிட்டேப்பா, இவன் ஜாதிக்காரன் சொல்லி ஓட்டுக்கிட்டு போட மாட்டானா, உனக்கு என்னப்பா, அவன் தலை கட்டுப்பா. நாங்க பெருசுங்க 2பா, அது ரெட்டலையில நிக்கணுப்பா, இல்ல உதயசூரியன்ல நிக்கணுப்பா, அது ஓகேங்க. இவ்வளவுதான் வியாபாரம். இவரு தெருவில் வச்சிருக்கிற பெட்டி கடை. திமுக ஒரு மெயின் ஸ்டோரு, அது ஹோல்சேல். இவன் ஜாதியை கூட்டிக்கிட்டு அவன் ஜாதியை கூட்டிக்கிட்டு இந்த மதத்தை கூட்டிக்கிட்டு அந்த மதத்தை கூட்டிக்கிட்டு, அப்புறம் ஐயா நமக்கு ஏதாவது போட்டு கொடுங்கய்யா, உனக்கு என்னப்பா 3 கழுத்து போடு போ, நீ என்னப்பா. இவன் கடையில சரக்கு எடுத்துட்டு வந்து இவன் கூறு கட்டி தெருவில் விற்பான், அல்லது பெட்டி கடை வச்சு விற்பான். மெயின் பிரான்ச் அங்க இருக்கும். அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? திமுக இங்கிருந்து 30-40 பேர், அதுல 20 எம்பியா 30 எம்பியா கூட்டிட்டு அங்க போவான். இதை விட பெரிய ஸ்டோர் இருக்கு, ரிலையன்ஸ், அதானி, அம்பானி, அந்த அங்க போய் அங்க போய் நாம இப்ப ரொம்ப பெரிய பிக் பார்ட்டி, நம்ம தான் இப்ப ரூலிங்ல இருக்கோம். அதனால நமக்கு எத்தனை மினிஸ்ட்ரி என்னன்னு கேட்டு, இந்த மானங்கட்ட கூட்டம் இருக்குல்ல, இந்த தமிழ் கூட்டம், இதை அங்க ஒண்டி கருணாநிதி அடமானம் வச்சு பேரனுக்கு, மகனுக்கு, அப்புறம் இன்னொரு மகனுக்கு, பேரனுக்கு, எல்லாத்துக்கும் மந்திரி வாங்கிட்டு வந்து, அப்புறம் இவங்க போறது அதிமுக. அப்புறம் நமக்கு என்ன, இப்ப நமக்கு 20 சீட் இருக்கு, அதுக்கு தக்கன போடுங்க. அவர் இதை விட பெரிய வியாபாரி. அந்த வியாபாரி கிட்ட இவர் பிரான்ச். இவர் இப்ப நம்ம என்ன சொல்லணும்? எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது, நாங்கள் ஒரே யாரையும் நம்ப வேண்டாம், ஒரே பிரான்ச் தான், அதுதான் நாங்க நாம் தமிழர் கட்சி. எங்களுக்கு யாரும் எங்கும் கிளைகள் கிடையாது, உலகத்திலே கிளைகள் கிடையாது, நாங்க எங்கேயும் ஒரே கட்சி தான். இது ஒரு கொள்கைங்க, ஒரு கோட்பாடுங்க இவங்களுக்கு. இதை வச்சுக்கிட்டு ஒரு பொழப்பு பொழைச்சுக்கிட்டு, எங்களை ஒண்ணும் செய்ய முடியாது, அது பண்ண முடியாது, இது பண்ண முடியாதுன்னு நீங்களெல்லாம் பார்த்தா என்னன்னா, தெருவில் நாய் கொலைக்கும், நம்மளை கொலைக்கும். கல் எடுத்து எரிஞ்சோம்னு வச்சுக்க, எங்க ஓடிச்சுன்னு தெரியாம 3 தெரு அங்க போய் நின்றுக்கிட்டு அங்க இருந்தும் கொலைக்கும். ஒருத்தர் சொல்லுவா ஒரு படத்துல, வா பங்காளி வா, குறைக்கிற நாய் கடிக்காது வா, வா, அது குலைச்சுக்கிட்டே இருக்கும், கடிக்காது வா, டேய்
குலைக்கிற நாய் கடிக்காதா? அது பழமொழிடா. அது உனக்கு எனக்கும் தெரியும், அந்த நாய்க்கு தெரியுமாடா? அது மாதிரி இவங்க இப்படி தெரு தெருவா போய் குலைக்கிறவங்க. இவங்களுக்கு ஒரு கோட்பாடும் கிடையாது, ஒரு கொள்கையும் கிடையாது. இந்த சனை இன்னதை நம்பிக்கிட்டு இன்னும் ஏமாந்து தெரியுது. ஏதாவது நல்லது நடந்துருமா? தம்பி உதயநிதி ஸ்டாலின் எங்கே ஓட்டு கேட்டு இருந்திருக்கிறாரு. ஐயா, அது குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன், நீங்களே அதை எப்பயா கொடுப்பீங்கன்னு. இன்னும் குடும்பமா கொடுப்போம், இன்னும் 4 வருஷம் இருக்குல்ல, அடுத்த வருஷம் கேளுங்க கொடுப்போம்மா, இன்னும் 3 வருஷம் இருக்குல்லம்மா, அப்புறம் இருங்கம்மா இன்னும் 2 வருஷம் இருக்குல்ல, அப்புறம் 5 வருஷம் முடியும் போது ஐயா கடைசி வரை இருங்கம்மா, அடுத்த தேர்தல் இருக்குல்ல தருவம்ல. பசுமாடு கண்ணுக்குட்டி பிறந்தோன்னு சில நேரம் இறந்துடும், நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ பால் கட்டிக்கிறோம், அது கறக்க போக முடியாது, உதையும். அது என்ன பண்ணணும்னா கண்ணுக்குட்டியை கொண்டு போகணும், கண்ணுக்குட்டியை கொண்டு போய் குடிக்க வைக்கணும். வேற மாட்டு கண்ணுக்குட்டியை கொண்டு போக முடியாது, அதுக்கு தெரியும். என்ன பண்ணுவோம், எங்க தாத்தா எங்க பெரியப்பாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க ஊர்ல ஒருத்தர் இருந்தார் நாகன், அவர் இந்த மாதிரி இதெல்லாம் செய்வாரு, மாடு இதெல்லாம் புதைப்பாரு, இது பண்ணுவாரு. படக்குன்னு அந்த நாகா அந்த மாதிரி ஆயிப்போச்சு, நாகா மாடு பால் கட்டி ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன பண்ணலாம்னா, சரியா ஏம்னா என்ன பண்ணும், சரி கொடுங்க அப்படின்னு உடனே அந்த மாடை தோலை அப்படியே அறுத்து கண்ணுக்குட்டி தோலை கறியெல்லாம் எடுத்து தூர வச்சுட்டு வைக்கோல் துணி இந்த இதுல உள்ள தள்ளி அப்படி தோலை காய வச்சிருவாரு முதல்ல. அப்புறம் உள்ள வச்சு காலு இதெல்லாம் இதுல துணியை வச்சு அப்படியே அழகா தச்சு கண்ணுக்குட்டி மாதிரியே வச்சிருவாங்க. அப்ப நாங்க தூக்கிட்டு போய் அப்பா நெத்தியை வருடி விட்டுக்கிட்டு இருக்கும்போது யார் பால் கறக்குறாங்களோ ஒருத்தர் நாங்கள் அந்த கண்ணுக்குட்டியை அப்படி காட்டினோன்னே அப்படி நக்கி விடுவோம். அதுக்கு தெரியாதுல்ல அது உயிரோடு இருக்கா செத்து போச்சு. அப்படி இப்படி முட்டை விட்டோன்னே அப்படியே கறந்தோம். இந்த செத்து போன கண்ணுக்குட்டி இருக்குல்ல, அதான் நம்மளை முட்டை விட்டு அவன் பாலை கறந்துக்கிட்டே இருக்கான். நாமளும் நம்ம செத்து போன கண்ணுக்குட்டி மாதிரி நம்ம அப்படி ஏதோ கொடுவடா சாமி, ஒன்றுமே பண்ண முடியல. இது நினைக்கும் போது என்னடா ரொம்ப ரொம்ப ஒரு ஏமாளி போய் மக்களா நம்ம இருந்துட்டது, எவ்வளவு பெரிய பிரச்சனை பாரு. இப்ப ஒரு தேசிய இனத்தின் பிள்ளைகள் கண்ணுக்கு தெரிஞ்சு நம் இனச்சாவை சகித்து கொள்ள முடியல. இங்க இருந்த ஆட்சியாளர்கள் நமக்கானவர்களாக இல்லை. இவர்கள் நம் இனத்திற்கு செய்தது முழுக்க துரோகம் என்று நமக்கு தெரிந்து விட்ட பிறகு நீங்க கற்பனை செய்து பாருங்க, சிந்திச்சு பாருங்க. ஈழப்போரில் மட்டும் கருணாநிதி முதலமைச்சராக இல்லாமல் அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்னு பாருங்க. நாம் தமிழர் கட்சி உருவாக வேண்டிய அவசியம் இருந்திருக்காது, போரை நடத்தியிருக்க முடியாது. பாருங்கள், ஆரிய பெண், ஒரு பார்ப்பன பெண், நம் ரத்தம் இல்லாத நம் இனம் இல்லாததனால் நம் இனச்சாவை சகித்துக் கொண்டு எதிர்கட்சியா இருந்திருந்தா பெரும் போராட்டத்தை, நீ வா மலேசியா தமிழ்ச்சங்கம் வா, அமெரிக்க தமிழ்ச்சங்கம் வா, எல்லாம் வா, உட்காருவோம், வா போராடுவோம்னு 6 மாசத்துல கதையை முடிச்சிருப்ப. ஆனால் ஆளுங்கட்சி அவர் இருந்துட்டதுனால, எதிர்கட்சியா நம் இனம் சாராத இன்னொரு மகள் இருந்துட்டதுனால, பிரபாகரன் சாக வேண்டும் என்று இருவருமே விரும்பிட்டதுனால, விடுதலை புலிகள் என்ற பேரியக்கம் ஒளியணும்னு முடிவு பண்ணிட்டதுனால, ஏன்னு கேட்டால் அவன் ஐயா சிவசங்கர மேனன் வெளியுறவுத்துறையினுடைய செயலாளராக, பாதுகாப்புத்துறையினுடைய செயலாளராக இருந்தவர். அவருடைய வெளியுறவுத்துறை செயலாளர் தான். அவருடைய சாய்ஸஸ்ங்கிற பயோகிராபி, வாழ்க்கை வரலாற்று நூல் அவர் எழுதியிருக்கிறாரு. நார்வே, அமெரிக்கா 2 நாடும் தலையிட்டு ஈழத்தின் இறுதிக்கட்ட போரில் போரை நிறுத்தம் செய்து பிரபாகரன், பொட்டமான் உள்ளிட்ட தலைவர்களை காப்பாற்றி ஒரு அரசியல் தீர்வு, பேச்சுவார்த்தையின் மூலம் ஒரு அரசியல் தீர்வுக்கான முனைப்பாக இருந்தது, ஆர்வம் காட்டியது. ஆனால் அன்றைக்கு ஆட்சி செய்கின்ற டெல்லி தலைமைக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டு தலைமைகளுக்கும் அது அறவே பிடிக்கவில்லை. குறிப்பாக தமிழ்நாட்டு தலைமைகள் யாரு? டெல்லி தலைமை விடுங்க, சோனியா காந்தி. அந்த அம்மாவுக்கு அவங்க கணவரை நம்ம கொண்டுட்டோன்னு கோபம் இருக்கு, இருக்கட்டும். எங்களுக்கு அந்த குடும்பத்து மேல, அந்த கட்சி மேல கோபம் இருக்கு. அவங்க அமைதிப்படை அனுப்பி எங்களை 20,000 பேரை கொண்டுட்டாங்கன்னு எங்களுக்கும் கோபம் இருக்கு. இதை பேசும்போது அதையும் பேசுங்கன்னு தான் நம்ம கோரிக்கை வைக்கிறோமே ஒழிய இந்த மரணத்தை நியாயப்படுத்தல. ஆனால் எங்கள் மரணத்தை மறந்து கடந்து போகாதீர்கள்ங்கிறோம், அதான் நம்ம கோரிக்கை. அப்போ அவர் எழுதுறாரு பாருங்க, குறிப்பாக தமிழ்நாட்டு தலைமைகள் பிரபாகரன் அங்கே இருப்பு கொள்வதை அறவே விரும்பவில்லை. விடுதலை புலிகள் அங்கே இருப்பது என்பது தங்களின் எதிர்கால அரசியலுக்கு இடையூறாக
இடையூறாக இருக்கும் என்று இவர்கள் கருதினார்கள். அதனால் அந்த போர் சீக்கிரம் முடிவுக்கு வர வேண்டும் என்று விரும்பினார்கள் என்று எழுதியிருக்கிறது. சாய்ஸஸ்ங்கிற நூல்ல இருக்கு. யார் விரும்பியிருப்பாங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு போட்டி தானே அன்பு சொந்தங்களே. தமிழ் பேரினத்திற்கு ஐயா கருணாநிதி தலைவர் என்று வருவதா, நம்முடைய தலைவர் பிரபாகரன் தலைவர் என்று வருவதா? இதுதான் போட்டி. காலம் என்ன கையடிச்சது? முன்னாடிலாம் நான் சின்ன பிள்ளை, அப்ப இருந்து திமுக கூட்டங்கள் எல்லாம் சென்னைக்கு வந்து உதவி இயக்குனராக இருக்கும்போது, திரைப்பட இயக்குனராக இருக்கும்போதும் ஓடி ஓடி போய் திமுகல எந்த கூட்டம்னாலும் முன்னாடி போய் உட்கார்ந்து கேட்கறது. தான தலைவர், தன்மான தலைவர், டாக்டர் கலைஞர் தமிழின தலைவர் அப்படிலாம் பேசுறது உண்டு. இப்ப ஒருத்தன் பேசுறதுல தமிழின தலைவர் என்று அவனுக்கே தெரியும் தமிழின தலைவர் அவர் இல்லைன்னு. யாரையாவது பேச சொல்லுங்க. நான் சொல்லிட்டேன், உன் குடும்பத்துக்கு உன் கட்சிக்கு வேணா அவர் தலைவர், என் இனத்திற்கு ஒரே தலைவன் தான், அது என்னுடைய அண்ணன் பிரபாகரன் மட்டும்தான். சும்மா போயிட்டு தமிழின தலைவன் எப்படி தமிழினத்தை சாக கொடுத்துட்டு வேடிக்கை வைப்பான்? எப்படி வேடிக்கை வைப்பான்? தன் இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலியை போட்டு உட்கார்ந்து எப்படி பதவி அனுபவிப்பான் தமிழின தலைவன்? எப்படி உறக்க அப்படி வரும் தமிழின தலைவனுக்கு? பச்சை பச்சை பிள்ளைகள், நாங்கள் அதிகாரமற்ற எளிய பிள்ளைகள் தவிச்சமடா, வெறி பிடித்த மிருகம் போல இங்கேயும் அங்கேயும் உழவி தெரிஞ்சமே, ஐயோ ஒன்னும் செய்ய முடியலைன்னு அவ்வளவு பெரிய அதிகாரத்தை வைத்துக் கொண்டு மேலையும் கீழையும் ஆட்சியில் இருந்து கொண்டு தன் இனச்சாவை சகித்துக் கொண்டு இருக்கிற என்ன மனநிலை வேணும்? எப்படிப்பட்ட மனநிலை இருக்கணும்? எப்படிப்பட்ட மனநிலை? அந்தம்மா போர் என்றால் பொதுமக்கள் சாவது யதார்த்தம் தானே. அந்தம்மா இருக்கே, இவர் எங்க போர் நின்று சின்னீங்க, இப்ப 200 பேர் செத்துருக்காங்கல்ல, போர் மழை விட்டாலும் தூவானம் விடாதுல்ல. இவர் ரெண்டுக்கு என்ன வேறுபாடு இருக்கு? வேற வேற மொழியில் இருக்கு, வேற வேற சொற்கள் இருக்கு, அர்த்தம் ஒன்று தானே, கருத்து ஒன்று தானே. அதுதான் சிக்கல். கேட்டா நாங்க என்ன செஞ்சிட முடியும்? ஒன்னத்துக்கு உதவாத பதவி. இதை நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தையை. இந்த முதலமைச்சர் நாற்காலி என்பது என்னத்துக்கு எதை செய்ய முடியும்? ஒன்னத்துக்கு உதவாத பதவி. நம்ம அப்பா ஒன்னத்துக்கு உதவாத பதவிக்கா ஒட்டுமொத்த குடும்பமும் இப்படி அடும்பாடுபட்டு பதவிக்கு ஆசைப்படுறீங்க? ஒன்னத்துக்கு உதவாத பதவிய, ஒன்னத்துக்கு உதவாத பதவியை வச்சா அப்படி பல லட்சம் கோடி எடுத்து வச்சிருக்கிறீங்க. ஒன்னத்துக்கு உதவாத பதவியை வச்சா இத்தனை ஆயிரம் கோடி இவ்வளவு பெரிய சொத்து சேர்த்து வச்சிருக்கிறீங்க. ஒன்னத்துக்கு உதவாத பதவி. நெருக்கி கேட்டா ஒன்னத்துக்கு உதவாத பதவி, விட்டா அவனத்துக்கு உள்ள போடு, இவனத்துக்கு உள்ள போடு. இவ்வளவு அதிகாரங்களை வைத்துக் கொண்டு இது ஒன்னத்துக்கு உதவாத பதவி. ஒன்னத்துக்கு உதவாத பதவிக்கு எதுக்கு 1000-500 கொடுத்து ஓட்டுக்கு வாங்குறீங்க? ஒன்னத்துக்கு உதவாத பதவி அடையிறதுக்கு எதுக்கு பிரசாந்த கிஷோருங்கிற அந்த வெங்காயத்தை கூட்டிட்டு வந்தீங்க? ஆரியத்தை எதிர்ப்போம், மதவாத சக்தியை எதிர்ப்போம், அவர்களை எதிர்ப்போம். அவனே ஆரிய பிராமணன் தான், அதுவும் பீகாரிய பிராமணன். இங்க இருக்கிற பிராமணனாலும் சரி விடுறா, நம்மால் நாது இருக்கும். அவனுக்கு தமிழ்நாடுனால என்ன தெரியும்? தமிழ்நாட்டுல எவன் எங்க இருக்கான்னா தெரியும். அவனுக்கு என்ன தெரியும்? திமுகலேயே துரைமுருகனுக்கு, டிஆர் பாலுக்கு, திருச்சி அண்ணன் எங்க அண்ணன் சிவாவுக்கு, பழனி மாணிக்கத்துக்கு, டிகேஎஸ் இளங்கோனுக்கு, ராஜாவுக்கு, இவர்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு அரசியல் வியூகம் பீகார்ல இந்த பிராமணனுக்கு தெரிஞ்சிருச்சா? பண கொடுப்பு அந்த வேலையை செய்ய சொல்லுது. எவனையா கூட்டி இருந்தா அவனுக்கு இவ்வளவு கோடி, இருந்தா அவ்வளவு கோடி. செலவழி செலவழி. ஒரு நாள் தெருக்கோடியில் நிக்கிற காலம் வருதா இல்லையான்னு பார்ப்போம். நாங்க இப்ப நிக்கிறோம்ல, அதே மாதிரிதான். அந்த இடத்துக்கெல்லாம் போனால் நம்ம நிதானம் இழந்துருவோம். இப்ப அதை விட்டுறது நல்லது. இவர்கள் வஞ்சகர்கள், சதிமதியாளர்கள், சூழ்ச்சிக்காரர்கள், திட்டமிட்டு தந்திரமாக வீழ்த்துவார்கள் நம்மை. அவர்களுக்கு பதவி அவசியம் தேவைப்படுகிறது. அவர்களை இந்த பதவிதான் பாதுகாப்பாக வைத்திருக்கிறது. ஏனென்றால் கணக்கில்லாத பணம், நேர்மையாக ஈட்டாத பணம், ஒரு நேர்மையாளன் கையில் அதிகாரம் வரும்போது இவர்களால் பதில் சொல்லி முடியாது. இப்ப பிஜேபி அரசை கண்டு இவர்கள் பயப்படுவதற்கு எது ஒன்றையும் எதிர்ப்பதில்லை. அதிமுக
அது சரணடைந்திருந்தது. காரணம் அவர்களுக்கு ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு அவர்கள் தயவு தேவைப்பட்டது. இவர்களும் சரணடைந்திருக்கிறார்கள். வழக்குகளிலிருந்து தப்பிப்பதற்கு, நெருக்கடியிலிருந்து தப்பிப்பதற்கு. எதிர்கட்சியா இருக்கும்போது கோபேக் மோடின்னு கருப்பு கொடி காட்டினார்கள். அதிகாரத்துக்கு வந்து வெல்கம் மோடிங்கிறாங்க. மோடியை நாங்கள் எதிர்க்கலையே, மோடியை நாங்கள் எதிர்க்கல, இந்துத்துவத்தை தான் எதிர்க்கிறோம் என்றார்கள். என்ன நமக்கு கற்பிக்க வருகிறார்கள், என்ன நமக்கு சொல்ல வருகிறார்கள்? அதன் மூலம் மோடிக்கும் இந்துத்துவத்திற்கும் சம்பந்தமில்லை என்று சொல்ல வருகிறார்கள். இந்துத்துவத்தை தான் நாங்கள் எதிர்க்கிறோமே ஒழிய மோடியை இல்லை என்றால் மோடி இந்துத்துவவாதி இல்லை என்று காட்ட வருகிறார்கள், கட்டமைக்க வருகிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, குஜராத்தில் கலவரம், பலாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார். பலாயிரக்கணக்கான மக்கள். அவர்களை முகாமில் கொண்டு தள்ளினார்கள். நாட்டின் பிரதமர் பேசுறாரு, ஒருத்தர் நேர்காணல் கேட்கிறாரு, அங்க என்ன நடக்குது முகாம்கள்ல? மனித உற்பத்தி நன்றாக நடந்து கொண்டிருக்குன்னு பேசுறாரு. எப்படிப்பட்ட சிந்தனை, எவ்வளவு வக்கிர எண்ணம் பாருங்க. இன்னொரு பத்திரிகை பேட்டியில ஒரு பேட்டியாளர் கேட்கிறாரு, நேர்காணல் கேட்கிறாரு, நீங்க இந்த மக்கள் அந்த கலவரத்துல சிக்கி சித்தாகிறீங்களே, அப்ப உங்க மனநிலை எப்படி இருந்தது? வேகமா காரை ஓட்டி போறோம், ஒரு நாய்க்குட்டி வண்டியில மோதி கண்ணு முன்னாடி இறந்து போனா என்ன மனவேதனை இருக்குமோ அதான் எனக்கு இருந்ததுங்கிறாரு. எப்படிப்பட்ட ஆட்கள் ஆட்சியாளர்களா இருக்காங்க பாருங்க. இங்க மோடி தன் நாட்டு மக்களையே கொண்டு குவித்த ஒருவன் இந்த நாட்டின் தலை சிறந்த தலைவர். சொந்த நாட்டு மக்களை கொண்டு குவித்த ராஜபக்சே அந்த நாட்டின் தலை சிறந்த தலைவர். இவர்களெல்லாம் ஆகச் சிறந்த ஜனநாயகவாதிகள், தேச பக்தர்கள், குடிகளின் காவலர்கள். எப்படி இருக்கு பாருங்க. அந்த கலவரத்தின் போது ஐயா வாஜ்பாய் அவர்கள் பிரதமர், மோடியை பதவி விலக சொல்லி எவ்வளவோ சொல்லி பார்க்கிறார், அவர் முடியாதுன்றார், சொல்லிடுறார். ஆனால் அந்த கலவரத்தை நியாயப்படுத்தி மோடியை ஆதரித்து ஐயா டி.ஆர். பாலு பேசினது, அண்ணன் வைகோ அவர்கள் பேசினது இருக்கு பாராளுமன்றத்தில். ஐயா முரசொலி மாறன் பேசினது. நீங்க குஜராத் கலவரத்தை பேசினால் அம்மையார் இந்திரா காந்தி இறந்த பிறகு டெல்லியில் நடந்த சீக்கிய கலவரத்தையும் பேசணும்ன்ற. எப்படி இருக்கு பாருங்க. அம்மையார் இந்திரா காந்தியை கொன்ன பிறகு ராணுவம் தாக்குதல் நடத்தியது, சீக்கியர்களை எங்க பார்த்தாலும் கொன்னது, அது கலவரம் நடந்தது. அப்படியே பாருங்க, அப்படியே என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்திரன்வாலையை இவர் உருவாக்குறார். யாரு? அம்மையார் இந்திரா காந்தி. அவர் தான் ஆயுதம் கொடுத்து பயிற்சி கொடுத்து உருவாக்குறார். உருவாக்கிட்டு பிறகு தேவையில்லை என்பது இங்க ரவுடியை உருவாக்குவாங்க, அப்புறம் தேவையில்லை என்கவுண்டர் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி அவர் அழிக்கும் போது அவர் பொற்கோயிலுக்குள்ள போய் மறைவா இருக்கிறார். அந்த பொற்கோயிலில் தாக்குதல் நடத்துறாங்க, ப்ளூ ஸ்டார் ஆபரேஷன். அம்மையார் இந்திரா காந்தி. பலாயிரக்கணக்கான மக்கள் இறந்துடுறாங்க அதுல. நான் போகும்போது என் தம்பி வாண்டி இருக்கான், என்னை கூட்டிட்டு போய் மணிக்கணக்கா சுத்தி காட்டி நிக்க வச்சு பாருங்க சுட்டதை. அந்த இதை அவங்க செப்பனிடவே இல்லை. ஏன்னா அந்த காயம் அப்படியே இருக்கணும்ட்டு, இங்க செத்து இருந்தா இங்க இவ்வளவு பேர் செத்து கிடந்தா, இங்க செத்து கிடந்தா, இது வழியே தப்பிச்சு போனா அது வழியே தப்பிச்சு வந்தா, இங்க இருந்தா அங்க பாரு சுட்டதுன்னு அந்த வடு நீங்க போய் பார்க்கணும். ஒரு தடவை இல்லை, நான் இன்னொரு தடவை போகும்போது நீங்க வரணும், கட்டாயம் பார்க்கணும். சீக்கியர்களிடமிருந்து நாம் இன்னும் உணர்வை கூட்டிக் கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. அவனுடைய தன்மானம், அவனுடைய போர்க்குணம், அவனுடைய வீரம், இதெல்லாம் நம்ம இன்னும் உலகத்திற்கு மானம், வீரம், அறம் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்த இனமார்கள். ஆனால் இன்னைக்கு நாம் தாழ்ச்சி விட்டுருவா. நம்மை விட மேலோங்கி சீக்கியர்கள். அந்த சீக்கிய மக்களிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை நமக்கு நிறைய இருக்கு. அந்த இடத்துல அந்த ப்ளூ ஸ்டார் ஆபரேஷன்ல பாதிக்கப்பட்ட அந்த மக்களின் வழியை, அவர்கள் சிந்திய ரத்தத்தை, அந்த உயிரற்ற உடலை பார்த்தவர்கள் தான் பாதுகாப்பு பணியில் என்ற சீக்கிய வீரர்கள் இந்திரா காந்தியை சுட்டுக் கொண்டான். அவன் தயாராயிட்டான். 10,000 பேர் செத்தான். நம்ம 3 பேர் தான்டா, 4 பேர் தான்டா சாவம்டான்னு முடிவெடுத்து செத்தான். உங்களுக்கு தெரியுதா? அந்த பியான் சிங் அவருடைய மனைவி, இந்திரா காந்தி அம்மையாரை கொன்ன அவருடைய மனைவி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார்கள். என் அருமை உடன் பிறந்தார்களே, இந்திய அரசியல் வரலாற்றிலே அதிக வாக்கை வாங்கி வென்ற ஒரே பெண்மணி அவர்தான்.
எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளரை விட 5 லட்சம் வாக்குகள் அதிகமாக பெற்று இந்திய பாராளுமன்றத்தில் போய் ஐயா ராஜீவ்காந்தி பிரதமர் ராஜீவ்காந்தி இருக்கைக்கு எதிரே உட்கார்ந்து அந்த பெண் அப்படி உட்கார்ந்து இருந்தான். இதாண்டா சாதனை, இதாண்டா சரித்திரம், இதாண்டா வரலாறு. அப்படியே அப்படியே திருப்பி சிங்களர்கள் என்றைக்கு இந்தியாவிற்கு விசுவாசமாக இருக்க மாட்டார்கள். பாகிஸ்தான் இந்திய போரில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நின்றார்கள். பாகிஸ்தான் வானூர்தி வந்து இலங்கையில் எரிபொருள் நிரப்பிக்கொள்ள அனுமதித்தார்கள். சீன இந்திய போரில் சீனர் பக்கம் நின்றார்கள். இதை தெரிந்த அம்மையார் இந்திரா காந்தி அங்கே நமக்கு வலிமையான ஒரு இடம் வேணும், அது தமிழர்களுக்கான நாடாக இருக்க வேண்டும் என்று தலைவருக்கு பயிற்சி கொடுத்து ஆயுதங்களை கொடுத்து அங்கே சண்டையிட வைத்தார்கள். எதிர்பாராத இந்த இந்திரா காந்தி அம்மையார் மரணத்திற்கு பிறகு வந்த ஐயா ராஜீவ் காந்தி வெளியுறவு கொள்கையே மாற்றி, அருகில் இருந்த பிராமணர்கள் பார்த்தசாரி போன்றவர்கள் வெளியுறவு கொள்கையை மாற்றி அந்த வெளியுறவு கொள்கையை மாறாமல் பார்த்திருக்க வேண்டிய வாய்ப்பு ஐயா மூப்பனாருக்கும் ஐயா சிதம்பரத்துக்கும் இருக்கு. ஏன் இவர்களை மதிப்பதில்லை, ஒரு பொருட்டா நினைப்பதில்லை? செஞ்சிருக்க முடியும். அவன் சொல்லும் போது கூடாது. பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கத்தில் நிற்குவதன் பலவானுக்கு அழகு. நீ பாதிப்பு ஆளாக்குறவன் பக்கத்தில் நிற்க கூடாது. வல்லாதிக்கத்தின் அழகே எவன் பாதிக்கப்படுறானோ அவன் பக்கத்தில் நிற்கிறது தான். அதனாலதான் அன்னைக்கு பாலஸ்தீனன் பக்கத்தில் அம்மையார் இந்திரா காந்தி நின்றார்கள். இன்றைக்கு இந்த ஆரிய பார்ப்பனர்கள் இஸ்ரேலின் பக்கம் நிற்கிறார்கள். ஏனால் இனப்பற்று. யூத பிராமணர்கள் தான் இங்க வாழ்றவன். ஹிட்லரின் வம்சாவளி தான். ஹிட்லரின் கொடியில் இருக்க சுஸ்திக் முத்திரை இன்னைக்கு எல்லாரிடத்திலையும் எல்லார் வீட்டிலையும் பிள்ளையார் சிலை வச்ச ஒரு சுஸ்திக் முத்திரை, எந்த வீட்டிலையும் சுஸ்திக் முத்திரை. அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராயே ரொம்ப நாள் அந்த சுஸ்திக் முத்திரையை போட்டு தான் கையெழுத்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் விமர்சனம் வந்த பிறகு அந்த சுஸ்திக் முத்திரையை தூக்குனாங்க. ஹிட்லரின் கொடி இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்குது. அது எப்படி எப்படி அது ஒரு கேள்வி கேளுங்க. எப்படி இங்க வந்துச்சு? இனப்பற்று. ஹிட்லர் ஒரு பிரகடனம் செய்கிறான், இந்த உலகத்தை கட்டி ஆளக்கூடிய பேராற்றல் ஆரிய இனமான நமக்குத்தான் உண்டு என்று. ஐயா ஜவஹர் எழுதின புத்தகம் இருக்கு நக்கீரன்ல. அந்த புத்தகத்துல கொட்டை எழுத்துல போட்டுருக்க தலைப்பு செய்தி. அது அவன் பிரகடனப்படுத்துறான்டா அப்படின்னு. அதான் இப்ப நடந்துருக்கு. அப்ப வெளியுறவு கொள்கை மாறுது. ராஜீவ் ஜெயவர்தனை ஒப்பந்தம் நடக்குது. அதுலதான் இந்த 13வது சட்ட திருத்தத்தை பிடிச்சி தொங்குறாங்க பாருங்க. அந்த சட்ட திருத்தத்தால் என் இனத்திற்கு எந்த நன்மையும் வரப்போவதில்லை என்று தெரிந்துதான் அதை நிராகரிக்கிறார் தலைவர். அதுல இருந்தா பிரச்சனை ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவரு இவன் சின்ன பையன், நம்மளை மதிக்கல, நம்ம எவ்வளவு பெரிய நாட்டின் தலைவன், நம்ம நாட்டின் பிரதமர், ஆப்டால் ஒரு பொடி பையன், ஆப்டால் 2000 பாய்ஸ் வச்சுக்கிட்டு அப்படின்னு 2 லட்சம் துருப்பு இல்லை, 2000 பேருக்கு 2 லட்சம் பேர் அனுப்பின ஒரே ஆள் நம்ம தான். சண்டை. தலைவரை கொல்வதற்கு எல்லா ஏற்பாடையும் செய்த பெருந்தகை. கடைசி என்ன நடக்குது? 20,000 பேரை பொற்கோயில், அங்க ஈழத்தாய் நிலம், 20,000 மக்களை கொண்டது. அதுவரைக்கும் சிங்களர்கள் கற்பழித்தது எண்ணிக்கை 100 200. ஆனால் இவர்கள் கற்பழித்து கொலை செய்தது பலாயிரக்கணக்கான நம் பெண்களை வன்முறை செய்து கொன்றுச்சு இந்திய ராணுவம். இதுல என்ன இந்தியாவுடைய நுட்பத்தை பார்த்தீங்கன்னா, பொற்கோயிலுக்குள் தாக்குதல் நடத்தும் போது தமிழ் வீரர்களை அதிக அனுப்பிட்டாங்க. ஈழத்திற்கு அமைதிப்படை அனுப்புவது சீக்கிய வீரர்களை அதிக அனுப்பிட்டு என்ன சொல்லிட்டான், இந்த இவன் தாண்டா உன் பொற்கோயிலுக்குள்ள புகுந்து தாக்குதல் நடத்தின வேண்டாம். அது ஆர்மிங்கிறதுலாம் இல்ல, பிரச்சனை அப்படி திருப்பப்படுது. அப்ப அவன் நினைக்கிறான் இவன் தான் நம்மளை கொண்டானான்னு வன்ம வச்சு அடிக்கிறான். இதான் நடந்தது. அதுல அங்க ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு விசாரிக்கும் போது, அவனை தமிழ் பையன் விசாரின்னு தமிழ் வீரனை சொல்லும் போது அவன் வந்து அடிச்சுக்கிட்டு, டேய் என்னாலும் எங்க இருக்காங்க காட்டி கொடுத்துறாதடா, அது பண்ணாதரா இது பண்ணாதரான்னு அவன் அடிக்கிற மாதிரியே அடிச்சுக்கிட்டு சொல்றான். அவனுக்கு மொழி புரியல இல்ல. அதனால அவன் அழுதுகிட்டு போடான்ட்டு, அப்ப அந்த பக்கம் இருக்கிறார், எங்கேயாவது ஒரு பக்கத்தை சொல்லி விடுறா அப்படின்னு. இந்த பக்கம் இருக்கிறாங்கன்னா இந்த பக்கம் சீக்கியர்கள்லாம் ஒரு பக்கம் போகும்போது தமிழ் வீரர்கள் அங்க முகாம் இருக்குன்னா இந்த பக்கம் சுட்டு விடு, இந்த சத்தத்தை கேட்டு நகர்ந்துட்டோம் வேற பக்கம். இது தெரிஞ்சிட்ட பிறகு நம்ம வீரர்களையே, இந்திய ராணுவ வீரர்களையே தமிழ் வீரர்களை ரொம்ப பேர சுட்டான். இது எப்படியெல்லாம் நடந்திருக்கு பாருங்க. யார் செஞ்சது? இந்திரா காந்தி அம்மையார் என்ன சீக்கியருக்கு பண்ணாரோ அதே இதை ஐயா ராஜீவ் காந்தி நமக்கு பண்ணிட்டார். அப்ப இந்திரா காந்தி அம்மையாருக்கு என்ன நடந்துச்சோ அது இங்க நடக்க வேண்டிய அவசியம் காலம் உருவாக்கிட்டு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இது உச்ச நீதிமன்றமே சொல்லுத. இது தனிப்பட்ட
பாதிக்கப்பட்ட பெண்ணின் பழிவாங்கல் தானே ஒழிய இது தீவிரவாதம் இல்லைன்னு உச்சநீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு இருக்கு. கொலைதான், இது தீவிரவாதம் இல்லைன்னு. ஆனாலும் இந்த இவங்களுக்கு விடக்கூடாது. பிரபாகரன் என்பவன் ஒரு எழுச்சியின் பெரும் வடிவமா இருக்கான். சீமா பேசிக்கிறாங்க, நல்லா கைதட்டுறாங்க, நல்லா ரசிக்கிறாங்க. ஆனால் என் தலைவன் பிரபாகரன் சொன்னது போல அப்படின்னு சொல்லும் போது அவருடைய கோட்பாடுகளை, அவர் தத்துவத்தை, அவர் பேரை உச்சரிக்கும் போது பயங்கரமா கரவொலி எழுதுங்க. உணர்வு எழுச்சியில இளைஞர்கள் துள்றாங்க. அப்படிங்கும் போது அங்க நின்று குறிப்பெடுத்துட்டு இருப்பாரு, ஒவ்வொருத்தர் இவராக எடுத்துட்டு இருப்பாரு. அந்த உளவுத்துறை போடுதுங்க ரிப்போர்ட். பிரபாகரன் என்ற பெயரை உச்சரிக்கும் போது இளைஞர்கள் பெரும் எழுச்சி கொள்கிறார்கள் அப்படின்னு போறாங்க. இந்த நோட்டு, இந்த குறிப்பிற்குள்ள எத்தனை ஆண்டுகளுக்கு போகுது? ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு போகுது. அப்ப என்ன முடிவெடுக்கிறான்? பிரபாகரன் டெரரிஸ்ட், பிரபாகரன் போஸ்ட் ஒட்டாத, பிரபாகரன் பேரை சொல்லாத, பேன் எல்டிடி. ஏன்னா தடையை நீக்கினா 6 மாசத்துல சீமா முதலமைச்சர் ஆயிடுவான். அவனை ஒன்றும் பண்ண முடியாது. இப்பவே இந்த கேள்வி கேட்கிறேன், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுனா எவன் டைம் பதில் இருக்காது. அப்ப இந்த மீடியாக்கள் முதலமைச்சர் பேட்டியை போடாமல் இருக்க முடியாதுல்ல. மீடியால வரும்ல, அகில இந்திய கவனம் பெறும், அகில உலக கவனம் பெறும். ஒருத்தர் ரொம்ப பேசுறான்டா. இப்ப நம்ம என்ன பண்றோம்? நீங்க யாராவது பாத்திருக்கீங்களா மகுவா மைத்ராவை? பார்க்கல. ஆனா மம்தா பானர்ஜி அம்மையாருடைய திரிணாமுல் காங்கிரசினுடைய எம்பி அப்படின்னு பாராளுமன்றத்துக்குள்ள ஒரு பெண் புலியா, ஒரு சுபாஷ் சந்திர போஸா, ஒருத்தி கச்சரிக்கா பாருங்க, என்ன கேள்வி கேட்கிற? ஒருத்தன் பதில் அவர் சொல்றான் முத நாளே, நாளைக்கு இதெல்லாம் நான் பேச போறேன், பதில தயாரிச்சுட்டு வாங்கிறான். உங்களுக்கு புரியுதா? ஒரு பதிவு போட்டிருக்கான், நாளைக்கு இதெல்லாம் நான் பேச போறேன், பெருமக்களே மதிப்பிற்குரியவர்களே உரிய பதிலோடு வாங்கன்னு. அதுல ஒரு கேள்வி கேட்டான், மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், நீங்க இந்த பிரைம் மினிஸ்டர் ஃபண்டுன்னு இந்த கொரோனாவுக்கு வசூலிச்சிங்கல்ல, அதுல எத்தனை ஆயிரம் கோடி வந்தது? பிளீஸ் டெல் மீ. நம்மால இங்க இருந்து இந்த பினான்ஸ் மினிஸ்டர் உங்ககிட்ட தாங்க பேசுறாங்க, திரும்பி பாருங்க. நோ நோ பாருங்க, எல்லாம் அழுதுருவேன். சரி, அதுல எத்தனை ஆயிரம் கோடி வந்தது? அதை நாங்க வெண்டிலேட்டர் வாங்கிட்டோம். எத்தனை வாங்கினீங்க? அதை எந்தெந்த ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனீங்க? பிளீஸ். அப்போ இதேதான் திருட்டு பயலு. மந்திரம் மட்டும் சுவாக இல்ல, எல்லாம் சுவாக தான். சுவாக 10,000 கோடி சுவாக, 1,70,000 கோடி சுவாக, ஜிஎஸ்டி வரி மொத்தமும் சுவாக. கருமம் முடிச்சது. இவங்க கிட்ட நாட்டை கொடுத்துட்டு இந்த பாய்ப்ப மக்க படுற பாடு இருக்க, அதுல நம்மளும் ஒரு பூச்சி ஆயிட்டு என்னடா சை 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 கருமம். எந்த 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 ஒன்றும் சரியில்லை, எது ஒன்றும் சரியில்லை. எதை பத்தி திமுக அதிமுக ஏதாவது பேசுமா? கட்சிக்குள்ள திமுகன்னு எடுத்துக்கிட்டா 1 கோடி தொண்டல்ல குறைஞ்சது ஒரு 25-30 லட்சம் பேரு உண்மையிலே நாம் தமிழர் கட்சியா இருப்பான். அவன் நல்ல மான தமிழன், இன உணர்வும் மான உணர்வும் கொண்டு நம்ம பேசுற அரசியல் உணர்வு இருக்குல்ல, இதுக்காகத்தான் அவன் திமுகவுக்கே போனான். தமிழ் என்று பேசுகிறார்கள், தமிழர் என்று பேசுகிறார்கள், இனம் என்று பேசுகிறார்கள், நாடு என்று பேசுகிறார்கள், தன்னாட்சி அதிகாரம் என்று பேசுகிறார்கள், உரிமை என்று பேசுகிறார்கள் தான் போனான். இன்னைக்கு ஒண்ணும் கிடையாது. நீ போனவொன்னா அங்க போனவொன்னா மண்டைக்கல்வி பதவி சோகம் அது வந்தவொடனே சரி இருந்துட்டோம். சித்தப்பா ஒன்றிய செயலாளர் கூட போறது, மாமா மாவட்ட செயலாளர் கூட போறது. என்ன மருமேனா வாங்க வாங்க வாங்க, எப்படி வந்துட்டீங்களா? மாப்பிள்ளைக்கு 1 லட்சம் கூட வச்சுக்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு உங்க கூட படிக்கிற பிள்ளைங்க நண்பங்க எல்லாம் கூட்டிக்கிட்டு வந்துருங்க மாப்பிள்ள, கூட்டத்துக்கு வந்துருங்க. சரி மருமேனா, வேற என்ன? வேற எதாவது அவர் இவரை பாத்துக்கிறங்க, எல்லாம் கவனிச்சு விடு பிள்ளைகளுக்கு, வந்துருங்க மருமேனா. வேற என்ன? அவங்க சித்தப்பாங்க எத்தனை என்ன நம்ம ஒன்றியத்தில் வந்துட்டீங்களா? சரி 2 லட்சம் கொடுத்து விடு. எத்தனை பேருமா? 50 பேருமா? சரி சரி அதை பண்ணிக்கிறீங்க, சாப்பாடு போடலாம் நீங்க பண்ணிக்கிறீங்க, வந்துறீங்களா? இதான் அரசியல், இதான் அரசியல். இது எப்படி வருது தெரியுமில்ல? அன்னைக்கு விஸ்வநாத நாயக்கர் விஜயநகர பேரரசுல பெருநிலப்பரப்பு ஆளுறதுக்கு பிரச்சனைன்ட்டு வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு 90 கிராமம் பாஞ்சாலங்குறிச்சி தலைமை வச்சுருந்துச்சு.
நெற்கட்டுங்க சேவரை தலைமையை வச்சு சித்திரத்தேவர் நம்ம பாட்டன் பூலித்தேவனுடைய அப்பா, அவருக்கு ஒரு 90 கிராமம். அவர் இறந்த பிறகு நம்ம பாட்டன் பூலித்தேவன் தலைவர் ஆயிடுறாரு, மன்னர் ஆயிடுறாரு, அவருக்கு 90. அழகுமுத்து முத்தலை நம்ம பாட்டன் அழகுமுத்துக்கனுடைய அப்பா, அவருக்கு ஒரு 90 கிராமம். அவரை கொண்டு போறாங்க. அவர் இறந்த பிறகு ஒரு தேவர் தூக்கிட்டு போய் நம்ம பாட்டனை அழகுமுத்துக்கனை வளர்க்குறாரு. வளர்த்து அவர் இளவரசரான திருப்பி வந்து பட்டம் சூட்டி அழகுமுத்துக்கு நம்ம பாட்டனுக்கு ஒரு 90 கிராமம். இப்படி 90 கிராமமா பிரிச்சு குறுகுறு மன்னர்களா வச்சு நீங்க ஆட்சி செய்து எனக்கு கப்பம் மட்டும் கட்டிருங்க. இப்ப நான் வந்து அப்படியே திருப்பி வாங்க. நம்ம பாண்டிய நம்ம பாட்டங்க பாரி ஓரி காரி பேகன் ஆய் நெல்லி அதியமான் இவங்கெல்லாம் அந்த குறுநில மன்னர்கள். அது மாதிரி எங்க பாட்டை ராமநாதத்து மன்னன் சேதுபதி மன்னங்க அப்படி எல்லாம் ஆட்சி செய்யும்போது சண்டைனா சேதுபதி வந்துடணும், அரசர் ஓலை அனுப்புவார், கடிதம் அனுப்புவார், எல்லாம் 2000-3000 படை வீரர்களோட சண்டைக்கு வந்துடணும். சண்டைக்கு வந்தோன்னா போர். அப்படி எங்க பாட்டை ராமநாதர் ராஜா வரும்போது எங்க வீரங்கெல்லாம் ரொம்ப ரோஞ்சானா பசியோட பட்டியோடு இருந்திருக்கான். என்ன இக்கட்டுருக்காரு பாண்டிய மன்னன், என்ன சேதுபதி ஏன் இப்படி சோபலா இருக்காங்கன்னு. வறுமை, ஒரே பஞ்சம், மழை தண்ணி இல்லை, வெள்ளாமை விளையில, என்ன பண்றது, அட பைத்துக்கார வாங்க அப்படின்னு நம்ம பாட்டை வெட்டின கம்மா தான் எங்க ஊர்ல இருக்க ராஜசிங்க மங்கலம் கம்மாய். நாரை பறக்காத 48 குறிச்சிங்கிறான். நாரையே பறக்காதுங்க, அவ்வளவு பெருசுங்க, ஒரு மினி கடல். உலகம் இங்க பாருங்க, உலகெங்கிலும் நதி கடல்ல தான் கலக்கும். கடல்ல கலக்காத ஒரே ஒரு நதி இருக்குன்னா வைகை. ஐயா வைரமுத்து கூட கவிப்பேரரசு பாடல படிக்கிறார். அது வைகையில கலக்காது, எங்க ஊர் கம்மாயில தான் கலக்குது. அந்த கம்மாய் நிறைஞ்சு நாங்க திறந்து விட்டா தான் கடல்ல போய் கலக்கும். உண்மை பேசுறேன், நீங்க வந்து இது நகைச்சுவைக்கால, இன்னும் நடக்குது, இன்னைக்கு நடக்குது. அந்த ராஜசிங்க மங்கலம் கம்மாய், ஆர்எஸ் மங்கலம்னு இப்ப ஆங்கிலத்துல சொல்றாங்க. எங்க பாட்டை வெட்டி கொடுத்து தண்ணியை நிறைச்சி வச்சு விவசாயம் பண்ணி நல்லா சாப்பிடுங்கடா அப்படின்னு அப்படி உருவானதான் அந்த கம்மா. இது அப்படியே இந்த மக்களாட்சிக்கு வந்தா மாவட்ட செயலாளர் மாநாடு, மாநாடுப்பா தலைவர் சொல்லிட்டாருப்பா, அனுப்பிச்சு பேசிட்டாரு. ஒன்றிய செயலாளர்கள், ஒன்றியம் என்ன ஒன்றியம், இவரு பாரி, இவரு ஓரி, இவரு காரி, இந்த குறுநில மன்னர் இருக்காங்களா அது மாதிரி, ஏப்பா ஒரு 2000 பேரை கூட்டி வந்துருப்பா, காசு மட்டுப்பா நான் வாங்கிக்கப்பா, நீ என்னப்பா. அப்படியே மன்னராட்சியை தூக்கி மக்களாட்சியில் அப்ளை பண்ணவங்க நம்ம ஆளுக்கு தான். அப்படியே சிஸ்டத்தை அப்படியே மாற்றி விட்டான். இப்ப அமைச்சர், பாராளுமன்றம், சட்டமன்றம், இப்ப உள்ளாட்சி. இது யாரு, இது இந்த எடுபடிகள், அந்த சின்ன சின்ன வட்டங்களுக்கான காரணம். எங்க இவர் சொல்றாரு பாருங்க, எதுக்கு இவ்வளவு அலைகிறாங்க தம்பி ராஜா அமைப்பன் சொல்றாருல, எதுக்கு வசூல் அதிகம். எம்எல்ஏ எம்பியை விட வசூல் அதிகம் இதுல. கவுன்சிலர்ல மேயர்லாம் ரொம்ப வசூல். ரோடா கையெழுத்து போடணும், வீடா கையெழுத்து போடணும், மின்சார இணைப்பா கவுன்சிலர் கையெழுத்து வேணும், எரிவாயு இணைப்பா கவுன்சிலர் கையெழுத்து வேணும், ட்ரைனேஜ் கனெக்ஷனா கையெழுத்து வேணும், குடிநீர் இணைப்பா கையெழுத்து வேணும். ஒரு கையெழுத்துக்கு 5 லட்சம்னா நீங்க கொடுத்தா முடி, வேற வழி கிடையாது. எவ்வளவு வசூல் பத்தியா, எவ்வளவு வசூல். அண்ணன் ரொம்ப சொல்லுதடா, இதுக்கு எப்படியாவது போராடி வென்றும் நினைக்காத. அவங்க வசூல் ராஜா எம்பிபிஎஸ் மாதிரி வசூல் ராஜா கவுன்சிலர்ஸ். நம்ம மக்களின் சேவைக்கு வந்தவர்கள், லாப தேவைக்கு வந்தவர்கள் அல்ல, பணத்துக்கானவர்கள் அல்ல, நாம் பிறந்த இனத்திற்கானவர்கள். நமக்கு எதுக்கு காசு. நாம் மக்களுக்காக உழைக்க வந்தவர்கள், அவர்கள் மக்களை வைத்து பிழைக்க வந்தவர்கள். ரெண்டுக்கு ரொம்ப வேறுபாடு இருக்கு. அதனால அண்ணன் இதை சொல்லுவது, இப்படி ஒரு தீய கொடிய அரசியல், கொள்ளை லாபம் ஈட்டுகிற தொழிலாக மாற்றி நிறுத்தப்பட்ட அரசியல் நம் கண்முனே நடந்து கொண்டிருக்குங்கிறதுக்காக சொல்றேன். அதை நாம் மாற்றணும். அதற்காக நாம் உழைக்கணும். நீங்க நான் உங்களை கூப்பிடுறது உழைக்காம எல்லாத்தையும் விட்டு வாங்க, அம்மா அப்பாவை பார்க்காதீங்க, குடும்பத்தை பார்க்காதீங்க அப்படிலாம் சொல்லல. 24 மணி நேரத்துல ஒரு அரை மணி நேரத்தை நீங்க பிறந்த இனத்துக்காக ஒதுக்குங்க, அப்படிதான் நான் சொல்றேன். தூக்கத்துல ஒரு 1/2 மணி நேரத்தை குறைங்க, அதான் சொல்றேன். 10 சட்டை எடுக்கிற இடத்துல அதை 9 குறைச்சிக்கிட்டு ஒரு சட்டை வாங்குற காசை இனத்துக்கென்று ஒதுக்கி அதை இந்த கட்சியின் வளர்ச்சிக்கு அதை சேமித்து அதை உதவ முடியுமான்னு பாருங்க. 10 தேநீர் குடிக்கிற இடத்துல 8 ஆக்கிக்கிட்டு 2 தேநீர் காசை சேமிக்க முடியுமா என்று பாருங்க.
உண்டியலை நீங்களே வைங்க, நான் வைக்கணும் இல்லை, நீங்களே வைங்க. அதை மாவீரர்கள் படத்துக்கு முன்னாடி வச்சாலும் சரி, நம் வள்ளுவ பெருமகன் நம் முன்னோர்களின் படத்துக்குள்ள வச்சு இந்த வருமானம் காக்கும் இனமானம் என்று எழுதி துளி துளியாய் இணைவோம் பெரும் கடலாகும் கனவோடு, உங்களின் முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும் என்று எழுதி வச்சு சேமிக்கிற பழக்கத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்துங்க. அப்படி கடத்துங்க. சேமிப்பை புறந்தள்ளி விட்டு பொருளாதாரத்தில் மேம்பட முடியாதுன்னு ஆபிரகாம் லிங்கன் சொல்றான். சேமிப்பை புறந்தள்ளி விட்டு அதை விட்டு விட்டு பொருளாதாரத்தில் மேம்பட முடியாதுங்கிறான். இந்தந்த தியாகங்களை தான் நான் செய்ய சொல்றேன். நீங்க அடுத்த அளப்பெரிய ஒரு ஈகத்தை செய்யணும். அது தாண்மையை கொலை செய்யணும். தாண்மைனா விலங்கலையில அகந்தை, அகந்தைனால விலங்கலையில உங்களுக்கு புரியுற மொழியில சொல்றேன். ஈகோவை யூகோன்னு சொல்லணும். ஈகோவை ஒழிக்கணும், விட்டு ஒழிக்கணும். அந்த நான் தான் பெரியவன், தன்னை முன்னிறுத்திக்கிற போக்கு இருக்குல்ல, அதுதான். நீ பதவிக்காக அரசியல் அடையாளத்திற்காக உன்னை முன்னிறுத்த நினைக்கிற. தலைவர் படையில இன விடுதலைக்காக கரும்புலி மறவர்களோ போர் வீரர்களோ இனத்தின் விடுதலைக்காக முதல்ல என் உயிரை கொடுக்குறேன்னு வந்தா அவனை நீனு ஒப்பிட்டு எவ்வளவு கேவலமா இருக்கு. இவருக்கு இடம் கொடுத்துருக்கோம், சீட்டு இந்த ஒரு தங்கச்சி கொடுத்துருக்கோம்னா யாருக்கு கொடுத்துருக்கோம்னு யோசி. வேற்று கிரகத்திலிருந்து வந்த பூச்சிக்கு இல்ல, நம்ம கூட பிறந்த தங்கச்சிக்கு தான் கொடுத்துருக்கோம். நமக்கு இல்ல, அண்ணன் அவர் கொடுக்குது. அடுத்தவன் வெல்வதை, அடுத்தவன் மகிழ்வதை பாரு. யார் செத்தாலும் சரி நான் வாழ்ந்து விடணும்னு நினைக்கிற எண்ணம் வாழ வைக்காது. எல்லாரும் வாழ்ந்தால் தான் நீ வாழ முடியும். அது மனிதர்கள் மட்டுமில்ல, மனிதர்கள் மட்டும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து நீ வாழ முடியாது. நாய், நரி, பூனை, ஆடு, மாடு, யானை, சிங்கம், புலி, கரடி, கொக்கு, மைனா, சிட்டு, பூச்சி, வண்டு, மண்புழு எல்லாம் வாழ்ந்தால் தான் நீ வாழவே முடியும். நீ எது எப்படி போனாலும் சரி, எனக்கு சாதி மதம் மயிர் கர்மாந்திரம் மட்டும் இருந்தா போதும் நினைச்சின்னா உனக்கு சவக்குழி தான் பிஞ்சும். இவர்கள் அதை நோக்கித்தான் நகர்த்துகிறார்கள். உங்கள் ஆழ்மனதை தொட்டு சொல்லுங்கள். மதவாதத்தை செய்கிற அரசியல்வாதிகள், மதத்தை வச்சு அரசியல் செய்கிற அரசியல்வாதிகள், சாதியை பேசி அரசியல் செய்கிற அரசியல்வாதிகள் ஏதாவது ஒரு மக்களின் பொது பிரச்சனைக்கு வீதியில் நின்று போராடியத ஒரு செய்தியை காட்டு. ஆனால் எல்லா மக்களின் பிரச்சனைக்கும் வீதியில் நின்று போராடிய ஒரு அரசியல் இயக்கம் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எந்த சாதிய கட்சியாவது கச்சத்தீவு மீட்புக்கு தெருவில் நின்றுருக்கா? எந்த மத கட்சியாவது அணு உலையை மூடு, ஸ்டெர்லைட்டை மூடுன்னு வந்திருக்கா? எந்த சாதி மத கட்சியாவது மீத்தேன் எடுத்து என் மண்ணின் வளத்தை அழிக்காதேன்னு வந்திருக்கா? எந்த சாதிய கட்சியாவது மணலை அள்ளி வித்து என் ஆரை சாகடிக்காதேன்னு பேசியிருக்கா? இல்ல திராவிட கட்சி பேசியிருக்கா? இல்ல இந்திய கட்சி பேசியிருக்கா? சிந்திச்சு பாருங்க. ஏதாவது ஒரு கட்சி. காங்கிரஸ் ஆத்து மணல் கொள்ளைக்கு போராடியது, நீரை உறிஞ்சி நீர் கொள்ளைக்கு போராடியது, கல்வியை வித்து சம்பாதிக்கிற கல்விக் கொள்கைக்காக கொள்ளைக்காக போராடியது, மருத்துவ கொள்ளைக்காக ஏதாவது ஒரு கட்சி, ஏதாவது ஒரு கட்சி. கடைசியாக மலையை நொறுக்கி எம்சாண்ட் அள்ளி கொண்டு போகிற அந்த கொடுந்துயரம் நாடு பாலைவனமாய் கொண்டிருக்கிறதை பார்த்து கொண்டிருக்கிற கூட்டம். ஜான் பர்கின் அமெரிக்க பொருளாதார அடியாள வாக்குமூலத்தை எழுதிய ஜான் பர்கின் சொல்றான், உங்கள் கண்முன்னே உங்கள் தாய் நிலத்தின் வளங்கள் களவு போவதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் சபிக்கப்பட்டு விட்டீர்கள். சபிக்கப்பட்டோம். தெரியுது உன் மணல் போகுது, உன் மலை நொறுங்கி கற்குவாரியா போகுது, மண் அள்ளி கொண்டு வெளிநாடுகள் எல்லா நாட்டுக்கும் போகுது. மலையை நொறுக்கிட்டால் நாடு பாலைவனமாயிரும் உனக்கு தெரியுது, ஆனால் தடுக்க முடியல. பகத்சிங் என்ன சொல்றான்? புரட்சினா என்ன? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்று முழுதாக புதிய சமூகம் படைப்பதற்கு பேர் தான் புரட்சிங்கிறான். உனக்கு தெரியுது வெளிப்படையா. காசு ஓட்டு கொடுக்குறா, ஊழல் லஞ்சம் பெறா, கொலை கொள்ளை செய்யறான், பாலியல் வன்புணர்வு செய்யறான், அக்கிரமம் செய்யறான், அடையாளம் செய்யறான், ஓட்டுநரா சீட்டு காசு வாங்குறான், நடத்துனரா சீட்டு காசு வாங்குறான், காவல்துறைக்கு போனோமா காசு வாங்குறான். எல்லாம் லஞ்சம், ஊழல், முறையற்ற நிர்வாகம், வள கொள்ளை, திருட்டு எல்லாம் தெரியுது. ஆனால் ஒண்ணுமே செய்ய முடியல. இதுதான் அநீதிகளால், வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம் இதுதான். இதை தகர்த்து புதிய ஒரு தேசம் படைப்பதுதான் புரட்சி. அந்த தேசத்தை படைக்க வந்த புரட்சியாளர்கள் தான் நீங்கள் எல்லோரும் என்கிற பெருமிதமும் திமிரும் உங்களுக்கு. இன்னைக்கு நீங்கள் களப்பணியாற்றுகிறீர்கள், ஒரு வாரத்துக்கு மக்களை சந்திக்கிறீர்கள்.
இது மாதிரி ஒவ்வொரு முறையும் நீங்க ஒரு தினம் இல்லை, வாரம் ஒரு நாள் 10 பேர் சேர்ந்து பயணம் செய்யுங்க. உங்க ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு பெண்கள்கிட்ட 10 பேர்கிட்ட பேசுங்க. சித்தப்பா பெரியப்பான்னு உட்காந்து பேசுங்க. எதுக்கு இவ்வளவு காலம் ஓட்டு போட்டீங்க? திமுக எதனால போட்டீங்க? என்ன நன்மையை கண்டீங்க? என்ன சாதிச்சிருக்கீங்க? கேட்கும்போது அவருக்கு ஒரு தளர்ச்சி வரும். நேற்று பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கூட்டத்தில் ஒரு பெரியவர் வந்தார், காங்கிரஸ் கட்சியிலேருந்து நம்ம கட்சிக்கு வந்திருக்காருன்னு. அப்படின்னா ரொம்ப காலம் தெரியாமல் இருந்துட்டேன், இனி என் வாழ்நாள் முழுக்க உன்னோடு இருந்து இந்த கட்சியின் வளர்ச்சிக்கு நான் பாடுபடுறேன். வருவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா வருவாங்க. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? இந்த கட்சி வளருது, இது வென்றுங்கிற நம்பிக்கை கொடுக்கணும். இந்த கப்பல் பத்திரமாக கரை சேர்ந்து விடும் என்கிற நம்பிக்கையை கொடுங்கள். மக்கள் எல்லோரும் தானாக வந்து ஏறுவாங்கிற தலைவர். நீங்க இந்த நாம் தமிழர் கப்பல் பத்திரமாக கரை சேர்ந்துடும் என்று நீங்க நம்பிக்கை கொடுங்க, எல்லாரும் வந்துருவாங்க. அதனால உங்களுக்கு மார்ட்டின் லூதர் கிங் சொல்றாரு, என்னடா மொத்த படிக்கட்டையும் பார்த்து மலைச்சு போய் நிக்கிற, நம்பிக்கையோட முதல் படியில ஒரு அடி எடுத்து வைங்கிற. நீ ஏன்டா இப்படி பாக்குற? இப்படியே பார்த்துக்கிட்டாடா ஒவ்வொரு படியா. அதான் மார்ட்டின் லூதர் கிங். நம்ம தலைவர் எத்தனாயிரம் கிலோமீட்டர் பயணமா இருந்தாலும் ஒரு காலடி தடத்தில் தான் தொடங்கி ஆகணுங்கிற. தொடங்கு முதல்ல, அதான் இந்த வேலை. தொடங்கு. நல்ல தொடக்கம் பாதி வெற்றிக்கு சமம்ங்கிறான். நம்ம தொடங்கிட்டோம். எளிதில் வென்றவன் இதயம் இறகை விட மெல்லிதாக இருக்குங்கிறான். இறகு இருக்குல்ல, அப்படி இறகு எவ்வளவு மெல்லிதா இருக்கும், மலர் எவ்வளவு மெல்லிதா இருக்கும், அதை விட மெல்லிதாக இருக்குங்கிறான். தோற்று 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 போய் வென்றவனின் இதயம் இருக்குல்ல, இரும்பை விட கடினமா இருக்குங்கிறான். இப்ப நம்ம பிள்ளைகளினி தான் 75 விழுக்காடு இரும்பு ஆயிடுச்சு. இனி வெற்றியை தொற்றவனே இரும்பாயிடும். நம்ம ராகுல் காந்தியை தோற்ற பிறகு இந்த தோல்விக்கு பொறுப்பேற்று நான் விலகுகிறேன், வென்றா இருப்பாரு, தோற்றா விலகிடுவாரு. அதல்ல வீரம். வெற்றியையும் தோல்வியையும் சமமாக கருதுகிறவன் எவனோ அவன்தான் உண்மையான வீரன். வெற்றி எப்போதும் சிரித்து மகிழ வைக்கும், தோல்வி எப்போதும் சிந்தித்து வெல்ல வைக்கும். தோல்வியில்தான் அதிக உற்சாகமும் அதிக ஊக்கமும் பெற்று நாம் வேகமாக வேலை செய்யணும். வேகமாக வேலை செய்யணும். ஹிட்லர் என்ன சொல்றான்? வென்று விட்டால் நீ காரணம் சொல்ல தேவையில்லை, தோற்று விட்டால் காரணம் சொல்ல நீ இருக்கவே விடாது. அதுக்கு எது காரணம் சொல்லிட்டு இருக்க? நீ வெல்ல வேண்டும் என்று போராடாதே, தோற்று விடவே கூடாது என்று போராடுங்கிறான். ஏன் நடந்து போற? ஓடு, ஓடுப்பா, பறந்து போ. இறக்கை இருக்கதை மறந்துட்ட நீ, பறந்து போடாங்கிறான். முடியல ஓடு, முடியல நட, முடியல தவழ்ந்து போ, முடியல உருண்டு போ. ஆனால் எப்படி பார்த்தாலும் உன் இலக்கை நோக்கி நீ நகர்ந்து கொண்டு இருக்கிறாய் என்பதுதான் முதன்மையானதுங்கிறான். அதை கவனத்தில் வச்சுட்டு என் உடன் பிறந்தார்கள் வேலை செய்யணும். எல்லா பறவைகளும் மழை பெய்தால் கூட்டை நோக்கித்தான் பறக்கும். கழுகு இருக்கிறதே, மழை பெய்தால் மேகத்தை கிழித்து கொண்டு மேகத்திற்கு மேலே போய் பறக்கும். அப்படி மேகத்தை கிழித்து கொண்டு மேலே போய் பறக்கிற கழுகாக நாம் எல்லாம் மாற வேண்டும். கூட்டை நோக்கி பறக்கிற பறவைகளாக இருக்கக்கூடாது. துணிஞ்சு நில்லுங்க, துணிஞ்சு நில்லுங்க. நம்பிக்கை கொண்டவனுக்கு 4 திசையும் கிழக்குதான்ங்கிறார் கவிப்பேரரசு வைரம். இந்த திசை எல்லா திசையும் கிழக்குதான்டா, எல்லா திசையும் கிழக்குதான். நம்பிக்கை இருந்தா போதும். உங்கள் சோம்பலை உதறி தள்ளுங்கள், உங்கள் சாம்பலும் சரித்திரம் படைக்கும்ங்கிறார். முடியாது என்று முடங்கி கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறைபிடிக்கும், முடியும் என்று எழுந்து நடந்தால் இமயமும் உனக்கு குடைபிடிக்கும்ங்கிறான். எழுந்து நில்லுங்களின் உடன் பிறந்தார்களே, இது நமக்கான காலம், இது பிரபாகரனின் பிள்ளைகளின் காலம். நம் தலைவனின் ஆயுதம் மிச்சம் வைத்து விட்டு போனதை அவன் பிள்ளைகள் அறிவாயுதத்தால் வென்று முடிப்போம் என்கிற உறுதியை ஏற்போம். இந்த களமும் காலமும் நமக்கானது, நமக்கானது. விவசாயத்தின் மகத்துவத்தை விளக்குங்கள், விவசாய பெருங்குடி மக்கள் படுகிற துயரத்தை அவர்களுக்கு உணர்த்துங்கள். மதிப்புமிக்க அவர்கள் வாக்குகளை, நம் மக்களின் வாக்குகளை விவசாய சின்னத்தில் பதிய வைப்பதற்கு, செலுத்துவதற்கு அரும்பாடாற்றுங்கள். உறுதியாக நீங்கள் வெல்வீர்கள். நாங்கள்
நான் எந்த சூழலிலும் உங்களுக்கு துணை நிற்பேன். மிரட்டுவது, அச்சுறுத்துவது, அடிவதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. அப்படின்னா எங்களுக்கு அடிங்க. இங்க சேலத்துல தம்பி ராஜா அம்மையப்பன் இருக்கிறாங்க, தம்பி பாலா இருக்கிறா, தம்பி தங்கதுரை இருக்கிறா, என் தம்பி ஜெகதீஷ் இருக்கிறா, எண்ணற்ற வீர இளைஞர் இருக்காங்க. நாமக்கல்லாம் தம்பி பாஸ்கர் இருக்கிறா. எல்லா துணிஞ்சவங்க தான் பார்த்துக்குறோம். ஒன்றும் இல்லை. ரொம்பனா என்ன, நான் வண்டி ஏறி வர சேலத்துக்கு வர ஒரு 4-5 மணி நேரம் அவ்வளோதான், வந்துடுவோம். யார் மிரட்டுறா, என்ன பாவம் பிரச்சனைன்னு கேட்போம், அவ்வளோதானே. இன்னும் 4 வருஷம்தான். அப்புறம் நாம் தமிழர் கட்சி எங்களை ரொம்ப மிரட்டுதுங்க. எதக இப்படி நமக்கு அது இல்லை. பகைவனுக்கும் அன்பு காட்டி தான் நமது பழக்கம். நம்முடைய தலைவருடைய மாண்பும் அதுதான். நம்ம அந்த அரசியலை செய்ய வரல. நம்மளை கண்டு, நம்முடைய வளர்ச்சியை கண்டு ஒரு ஐயம் வருவார்கள், அச்சப்படுவார்கள். அவ்வளவுதான். உறுதியா நில்லுங்க. நாம் உறுதியா வெல்லுவோம். இலக்கு ஒன்றுதான், நம் இனத்தின் விடுதலை.